குட் மார்னிங் மக்களே. ஹாப்பி நியூ இயர் டு ஆல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான சைட் டூர் தாங்க போகிறோம். நம்ம இப்போது ஏர்போர்ட்லேருந்து போகலாமா? போகிற வழியில் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான பிளேசஸ்லாம் பார்த்துட்டு போகலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெப்ஸு. இது இட்ஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனு. இதில் வந்து ஐடி கம்பெனிஸ், பிபிஓ செக்டர்ஸ் எல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுங்க. இப்போது சவுத்துக்கு போகிற ட்ரெயின்ஸ் எல்லாமே தாம்பரத்தில் தான் மேஜராக கிளம்புது. அது மட்டும் இல்லாமல் எக்மோரு அண்ட் சென்ட்ரல் எவ்வளோ தூரம் முக்கியமாக இருந்ததோ தாம்பரமும் இப்போ மேஜர் ஸ்டேஷனாக முக்கியமாக இருக்குது. நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரகடம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேஸு ஒரகடம். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பெருங்குளத்தூரில் ஸ்ரீராம் கேட்வே இருக்குது. அது ஒரு ஐடி பார்க்கு. அதை நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒரகடம் சிப்காட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரகடம் சிப்காட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரகடம் மெடிக்கல் டிவைஸ் பார்க் வந்து வித்தின் 3 கிலோமீட்டர்ஸ், இந்த மெயின் ரோட்லேருந்து 3 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. அதை தவிர்த்து ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் நம்ம ஒரகடம் சிப்காட்டில் நிறைய இருக்குது. அண்ட் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டயம்லர், அப்பல்லோ டயர்ஸு, ஜான்சன் அண்ட் ஜான்சனு, நிசானு, அது மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்குங்க இங்கே. இப்போ ஒரகடம் தாண்டி போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இங்கே நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மேஜர் இன்ஸ்டியூஷன் பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ். பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜிலேருந்து வெறும் 15 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நந்திவர்மன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்னு ஒரு புது காலேஜ் உருவாயிருக்குங்க. இந்த காலேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிஎஸ்பி காலேஜ்லேருந்து வரும்பொழுது ரைட் சைடில் சுங்குவாச்சத்திரத்துக்கு ஒரு ஸ்டேட் ஹைவே கட் ஆகும். அந்த ரோட்டில் தான் இந்த காலேஜ் அமைஞ்சிருக்கு. இப்போ அந்த ரோடை தான் பார்த்துட்ருக்கீங்க. நந்திவர்மன் காலேஜ்லேருந்து 2 மினிட்ஸ் ட்ராவலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெஃப்ட்டு கட் ஆகும். அந்த லெஃப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊத்துக்காடு போகிற லெஃப்ட்டு. அந்த லெஃப்ட்டில் தான் நம்ம டேர்ன் பண்ண போகிறோம். அந்த லெஃப்ட்டில் டேர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பெனிஸ் நிறைய அண்ட் வீடுங்க இது எல்லாமே நிறைய இருக்குங்க. அதை தவிர்த்து இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம வர வழியிலே பார்த்திங்க அப்படின்னா குருநானக் காலேஜ், வேளச்சேரியில் இருக்கிற குருநானக் காலேஜ் வந்து இடம் வாங்கியிருக்காங்க. ப்ரப்போஸ்டு ஸ்கூல் அண்ட் காலேஜ் வந்து அந்த மெயின் ரோடு வண்டலூர் டு வாலாஜாபாத் ரோட்லேயே வரப்போகுதுங்க. இப்போ இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் நிறைய கம்பெனிஸ் பார்த்துருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வீடுங்க, இண்டிவிஜுவல் வீடுங்க நிறைய இருக்குது. அண்ட் தென் சுற்றி பார்த்திங்கன்னா வீடுங்களும் ஆக்சுவலாக வந்து கம்பெனிஸு, கடைங்க இதெல்லாமே இங்கே அமைஞ்சிருக்குங்க சுற்றி. இந்த ரோட்டில் தாங்க, ஆன் ரோட்டில் தாங்க நம்மளுடைய சைட்டும் அமைஞ்சிருக்கு. வணக்கம் மக்களே, என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டுல ஒரு புத்தம் புதிய ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா தி கிராண்ட் பார்க். நம்ம கிராண்ட் பார்க் சைட் எங்க இருக்குன்னு தெரியுமா? நம்ம கிராண்ட் பார்க் வாலாஜாபாத் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 7 நிமிட பயண தூரத்துல அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம கிராண்ட் பார்க் சைட்ல இருக்கேன். இந்த சைட்டு பாத்தீங்கன்னா 4.5 ஏக்கர்ஸ்ல அமைச்சிருக்கோம். நம்ம இந்த சைட்டை பத்தின மேலும் சிறப்பான தகவல் சொல்றதுக்காக நம்மள ஒருத்தர் மிஸ்டர் சிவகாமிநாதன் சார் கூப்பிடுறேன். வாங்க சிவா. வணக்கம். இருக்கீங்க? ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சிவகாமிநாதன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். நம்மளோட சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊத்துக்காடு வில்லேஜில் அமைஞ்சிருக்கு. நம்மளுடைய எஸ்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா வாலாஜாபாத். ஓகேவா? இந்த சைட்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த லொக்கேஷனோட ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னா, இந்த முதல்ல இதை எப்படி நம்ம ரீச் பண்ண முடியும், இந்த சைட்டை நம்ம எப்படி ரீச் பண்ண முடியுன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், நம்ம எவ்வளோ தூரத்துலேருந்து வர முடியும்னு இருக்கு இல்லையா? நம்ம மேஜராக இப்போ தாம்பரம்ன்றது வந்து ஒரு பெரிய ஹப்பாக கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக வந்து இப்போ சென்னைன்றது வந்து செங்கல்பட்டு வரைக்குமே எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குன்னும் போது தாம்பரம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு சென்டர் பாயிண்டாக இருக்குது ஆக்சுவலாக வந்து. ஸோ நம்ம அந்த தாம்பரத்தில் இருந்து நம்மளோட சைட்டுக்கு வரதுக்கு ஒரு ½ hour ட்ராவலில் நம்ம ரீச் ஆகிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரகடம் ஜங்ஷன்லேருந்து வரதுக்கு 15 மினிட்ஸ் ட்ராவலில் வந்துடலாம். இங்கே சுங்குவாச்சத்திரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவலில் வந்துடலாம். இதை தாண்டி நம்மளோட சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட், மெயினாக மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 1 hourக்குள்ள நம்ம இங்கே ரீச் ஆயிடலாம். இது ஒன்று. இப்போ புதுசாக கட்டுற ஏர்போர்ட் பரந்தூர், அப்ராக்சிமேட்டாக மார்க்கிங் பண்ணியிருக்கிறாங்க பரந்தூரில். ஆனால் நம்ம வெறும் பரந்தூர்லேருந்து இங்கே போட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் 20-25 மினிட்ஸ் ட்ராவலில் இந்த நம்மளோட சைட் அமைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சென்டர் பாயிண்ட்ல தான் நம்மளோட சைட் வந்து அமைஞ்சிருக்கு. இன்னொரு சூப்பரான விஷயம், காஞ்சிபுரம் இங்கிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவலில் காஞ்சிபுரத்தை ரீச் பண்ண முடியும். ஸோ ஏர்போர்ட்டுக்கும் சரி, பஸ் ஃபெசிலிட்டிஸ்க்கும் சரி,
ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ். நம்ம வாலாஜாபாத் ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துல 7 நிமிஷம் டிராவலில் வாலாஜாபாத் ரயில்வே ஸ்டேஷனும் சரி, வாலாஜாபாத் பஸ் ஸ்டாண்டும் சரி அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த லொக்கேஷனோட பெரிய ஹைலைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஜிஎஸ்டியில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மெப்ஸ் அண்ட் தென் வந்து ஸ்ரீராம் கேட்வே, அப்புறம் அப்படியே ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரகடம், ஆக்சுவலாக வந்து ஒன்று செஸ்ஸு, ஒன்று வந்து சிப்காட்டு, ஆக்சுவலாக வந்து ஸ்ரீராம் கேட்வே, ஐடி பார்க்கு. ஸோ வேலை வாய்ப்புக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 hour to 45 minutes ட்ராவலில் we can reach all these 3 ஆக்சுவலாக வந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஊத்துக்காடுன்னு இருக்கும்போது ஊத்துக்காடு அம்மன் கோயில், இங்கே ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு ஊத்துக்காடு அம்மன் கோயில் இருக்குது. அது போக லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் அமைஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ சைட் லொக்கேஷன்ஸில் உங்களுக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு ஆக்சுவலாக வந்து. நெக்ஸ்ட்டு இந்த சைட்டை பற்றின டீட்டெயில்ஸு, இந்த சைட்டை பற்றின ஹைலைட்ஸு. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா சைட்டுமே வந்து வில்லா பிளாட்ஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஒரு 30 feet ரோடு, எல்லா ரோட்ஸுமே 30 feet ரோடு அமைஞ்சிருக்கிற ஒரே சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கிராண்ட் பார்க் சைட் மட்டும்தான் ஆக்சுவலாக வந்து. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாருங்கள், ஆக்சுவலாக எல்லாமே 30 feet ரோட்ஸாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி டைமென்ஷன்ஸ் வில்லா பிளாட்ஸ்ன்றது வந்து என்னென்னா, ஜஸ்ட்டு வந்து எப்படின்னா நான் வில்லா பிளாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 20க்கு 60 அந்த மாதிரி கொடுக்குறது இல்லைங்க. இங்கே நம்மளோட சைட்டோட ஸ்கொயர் ஃபீட் ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1500 ஸ்கொயர் ஃபீட்டு, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 30க்கு 50 அப்படின்ற டைமென்ஷன்ஸில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அப்படின்னா இது ஒரு பெரிய ஹைலைட்டு, இந்த சைட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஹைலைட். அது வந்து ஒரு இண்டிவிஜுவலாக வீடு கட்டணும், அதுவும் இண்டிவிஜுவலாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டைமென்ஷன்ஸில் அமைஞ்சிருக்கு. அது போக பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், இங்கே எந்த ஒரு ஹை டென்ஷன் லைன்ஸுமே எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை டென்ஷன் லைன்ஸ் எதுவுமே கிடையாது. சைட்டை பற்றின ஹைலைட்ஸ் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, ஹை டென்ஷன் லைன் வரைக்கும் சொல்லிட்டேன். இப்போ எல்லாருக்கும் என்ன டவுட் வரும்னா, இதெல்லாம் சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து, ஆனால் வந்து எனக்கு பணம் இவ்வளோ தான்ப்பா இருக்குது, லோன் அரேஞ்ச் பண்ணி தருவியான்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம். 90% வரைக்கும் லோன் போகலாம். இது ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு மனை அப்படின்னும் போது வந்து உங்களுக்கு லோன் ஈஸியாக கிடைக்கும். லோன் 90% வரைக்கும் பண்ணி தரலாம். ஓகே, லோனு பண்ணி தந்துடுற, ஓகேப்பா எனக்கு வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா வீடும் நாங்கள் கட்டித்தரோம். ஓகேவா? வீடும் நாங்கள் கட்டித்தரோம். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு சைட்டோட நேமும் தெரியும், சைட்டோட லொக்கேஷன் தெரியும், லொக்கேஷனை பற்றின ஹைலைட்ஸும் தெரியும், அண்ட் தென் வந்து சைட்டோட ஹைலைட்ஸ் பற்றியும் தெரியும். பேங்க் லோன் இருக்குமா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும், பேங்க் லோன் இருக்குன்றதும் தெரியும். வீடும் கட்டித்தரோன்னு சொல்லிட்டேன். என்ன சிவா, வீடு கட்டித்தரேன்னு சொல்கிற? ஆமாம் சார், வீடு கட்டித்தரோம்ல. ஆமாம், கட்டித்தரோம். வேற என்ன தெரிஞ்சுக்கணும் சார்? எல்லாம் சொல்லிட்டோம், ஆனால் இன்னும் ப்ரைஸ் சொல்லலன்னு சொல்கிறாங்க சார். ப்ரைஸ் தானே, வீடியோவில் கொடுக்குற நம்பரை பார்த்து கால் பண்ணுங்க, ப்ரைஸை தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். உங்கள் கனவு இல்லத்தை கட்டுறதுக்கான முதல் ஸ்டெப்பை எடுத்து வைங்க. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ஹாப்பி பையிங்.